வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை மாவட்டம் KMCH மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்கள் தாம் வசிக்கும் வீரியாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகளை ஆற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் இதே பகுதியில் பல உதவிகள் செய்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரூபாய் 2,18,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனியே கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப. ராஜ்குமார் அவர்கள் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். கோவை மாநகராட்சி மேயர் க. ரங்கநாயகி ராமச்சந்திரன், கோவை மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோவை மாநகராட்சி துணை மேயர் திரு ரா. வெற்றி செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். KMCH மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அரண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உரையாற்றிய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கூறியதாவது: கல்வி மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் KMCH தொடர்ந்து அக்கறையுடன் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் சமீபத்தில் கோவை மாவட்டம் வடமதுரை மற்றும் கலிக்கநாயக்கம்பாளையம் ஊராட்சி பகுதியில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம், ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டியில் ரூபாய் 2,11 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம், கோவை மாவட்டத்தில் அமைவுள்ள உலகத்தர கிரிக்கெட் மைதானத்திற்கு ரூபாய் 1 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும், இம்முறையான சமூக பணிகள் செய்வதன் மூலம் மாணவர்கள் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். வீரியம்பாளையத்தில் அரசு நடுநிலைப்பள்ளியில் புதிய நடுநிலைப்பள்ளி இருந்துச்சு. அது 2 கட்டடங்கள். அது ஒரு கட்டடம் நம்ம சிதைந்த நிலையில் இருந்தது. அதை சரி பண்ணி கொடுங்கன்னு அப்பப்போ அந்த காலத்து ஹெட்மாஸ்டரும் சரி, இந்த காலத்து ஹெட்மாஸ்டர்மாரும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் KMCHல இதே வீரியம்பாளையம் சேர்ந்த KMCH இருக்கிற இடமே கால்பட்டி வில்லேஜ் தான் வீரியம்பாளையத்தோடு சேர்ந்தது. எங்களுக்கு ஒரு சின்ன வீரியம்பாளையத்தில் ஒரு நகர சிறு ஒரு கிளினிக்ஸ் இங்கே இருக்குது, ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சென்டர் நாங்கள் நம்ம நாளைக்கு முன்னே ஏற்படுத்தினது. அது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இருக்குது. கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு வெரி சிம்பிளாக ஒரு வைத்திய முறை வச்சுருக்கிறோம். யார் வேணாலும் வரலாம். கட்டடம் நம்ம சலுகையோட கட்டிடத்தில் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க மெயின் சென்டருக்கு அனுப்புவாங்க. இங்கேருந்து அனுப்புகிற மெயின் இதெல்லாம் நாங்கள் ஒரு சாதாரண கட்டிடத்தில் பண்ணுவோம். அதை விட இப்போ மெடிக்கல் காலேஜ் இருக்கிறனால நம்ம சிம்பிளாக போச்சு. இவர் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இந்த அம்மா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குன்னு எழுதுனா கூட யார் எழுதி கொடுத்தாலுமே அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு இது ஒரு அருமையான சென்டர். அதுக்கு எதிர்த்தாப்பில் இந்த வீரியம்பாளையம் நடுநிலைப்பள்ளி இருந்ததுனால, சிறந்த நிலையில் இருந்ததுனால எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அதை எடுத்து பண்ணினோம். அவங்க அம்மா என்னென்ன கேட்டாங்களோ, அவங்க என்ன கேட்டாங்களோ அதுபடி ஒரு 2.1 crore செலவில் இந்த ஸ்கூல் கட்டிடத்தை சிறப்பித்து வச்சுருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு நிதி ஒன்று வச்சுருக்கிறேன். அதிலிருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பப்ளிக் என்ன கேட்டாலும் இந்த ஏரியா பூரா கொடுத்துட்ருக்கோம். இந்த பள்ளிக்கூடம் மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை பண்ணோம், 4 கோடியில் பண்ணினேன். அதெல்லாம் முக்கியமானது பாத்ரூம் வேணும். பாத்ரூம் வேணும். இங்கே காலப்பட்டியில் ஆத்மா கிரிமிட்டோரியம் ஒன்று இருக்குது. அங்கே ஸ்ரீலங்கன் அகதிகள் இருக்காங்க. பப்ளிக் டாய்லெட்டு கட்டி கொடுக்குறாங்க. அவன் வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்குங்க அப்படின்னு ஒரு முயற்சியில் இந்த ஸ்ரீலங்கன் அகதிகளுக்கு ஒவ்வொரு வீட்லையும் டாய்லெட் கட்டி கொடுக்குறாங்க. அது டாய்லெட்டு பப்ளிக் டாய்லெட்டு எவ்வளோ கட்டி கொடுக்காது. கவர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்லேயும் பண்ணக்கூடாது. அது அவள் வீட்டில் இருக்கணும். யாராச்சும் மெயின்டைன் பண்ணணும். அந்த டாய்லெட்டை மெயின்டைன் பண்ண இந்த ஸ்கூலில் அது மாதிரி நாங்கள் 2-3 ஸ்கூல் பண்ணியாச்சு. அந்த ஸ்கூலில் டாய்லெட் வசதி, கிளாஸ் ரூம் வசதி, கான்ஃபரன்ஸ் ஹால் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
எங்களால் இந்த வீரியம்பாளையம் கிராமத்தில் கேஎம்சிஹெச் என்ன பண்ணணும்னு அதை பண்ணிகிட்ருக்கோம். சாதாரண மக்களுக்கு எல்லாம் இந்திய குடிமகனுக்கு தமிழ் குடிமகனுக்கு என்னென்ன வியாதி இருக்குது, பாப்புலேஷனில் என்ன வியாதி, இந்த ஸ்ட்ராட்டஜி அதிகமாக இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து காலப்பட்டி வில்லேஜு, நல்லாம்பட்டி வில்லேஜு அண்டு தடாக வில்லேஜ் 3 வில்லேஜில் எடுத்து சாதாரண மக்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு அந்த செய்தியும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டர், மெடிக்கல் சென்டர் இருக்குது. எங்கள் வீதி பார்த்து ஒவ்வொரு வருஷமாக அரௌண்ட் 4 crores rupees நாங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கு நாங்கள் அது ஒதுக்கியிருக்கோம். இது வரைக்கும் 4 ஸ்கூல் பண்ணுகிறோம். அடுத்தது வந்து சத்தியமங்கலத்தில் ஒரு ஸ்கூல் பண்ணுறோம். அடுத்தது நாங்கள் நேரு நகரத்துலேயும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த இவர் இந்த மாதிரி எதாவது சொல்லு, நான் நேற்று தான் கேட்டேன். அவர் சொன்னாங்க நான் சொல்கிறோம்னாங்க. இப்போ நானே ஒன்று சொல்கிறேன், நேரு நகர் ஸ்கூல் பண்ணி கொடுக்கணும். அந்த தொழில் எடுத்துட்டு பாக்கெட்டில் போட்டு அவங்க குப்பை கூட கொண்டு போய் அவங்க வீட்டில் போடுவாங்க. நீங்கள் காரை கதவை திறந்து போட்டு அப்படியே இருந்துட்டு போவீங்க. அப்போ தண்ணி பாட்டில் எந்த ரோடில் போனாலும் ஏதோ ஒருத்தர் நின்றுங்க, அந்த மரத்தடி எத்தனை பாட்டில் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பண்ணுற குப்பை நாடு குப்பைன்னா நீங்கள் தான் நாடு. நாடுவதெல்லாம் இருப்பது நாடு தான் நாடு. நீங்கள் வந்து நீங்களே குப்பை போட்டு நாடு சரியில்லை, நீங்களே குப்பை போடுறது, நீங்களே அசிங்கம் பண்ணுறது, அது நாடு சரியில்லைங்க. இதுதான் நம்முடைய பிரச்சனை. நீங்களே நாட்டை சுத்தம் இருக்கக்கூட, நீங்கள் தான் நாட்டை பார்க்கணும். விஷயம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கேஎம்சிஹெச் சேர்மன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா வந்து எங்களுக்காக ஒரு புது பில்டிங்கை கொண்டு வந்துருக்காங்க ஸ்கூல் பள்ளிகளுக்காக. அதனால் வந்து நாங்கள் வந்து இன்னும் சாருக்காக நிறைய பெருமைகளை சேர்த்து ரொம்ப தருவோம்னு சொல்லிட்டு நன்றி. வெரி குட்.